இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் WWE பலவிதமான ரெஸ்லிங் மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் WWE ஒரு பெரிய உமன் ரெஸ்லரை WWE இப்போ வந்து கான்ட்ராக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீடியோ ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது WWE ஒரு முன்னாள் உமன் ரெஸ்லர், ஃபேமஸான ரெஸ்லர் WWE நீக்கிருக்காங்க. அது யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா கார்மெலா WWE ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்றதே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து WWE ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. WWE அதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா WWE ரெஸ்லர் பேஜில் பார்த்தீங்கன்னா அலுமினி செக்ஷன் முன்னாள் ரெஸ்லர் இப்போ வந்து கார்மெலாவை போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால WWE கார்மெலாவை இப்போ WWE அஃபிஷியலாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. கார்மெலா WWE விட்டு போயிட்டாங்க. அடுத்த பார்க்க போகிற விஷயம் WWE ஒரு பெரிய மேட்சுக்கான ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனுக்குள்ளே நடக்க போகிற மேட்ச் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதர் வர்சஸ் பிரதர் மேட்ச் போன வருஷம் ரெசில்மேனியாவில் ஜிம்மி வர்சஸ் ஜே யூசோ மேட்ச் நடந்துச்சு. அதே போல் இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ரெசில்மேனியா மேட்சை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்டோரி லைனில் தான் ஜாக்கப் ஃபேக்டோக்கும் சோலசிக்கோக்கும் இப்போ ஸ்டோரி லைனை உருவாக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் ஃபேக்டோட ஆளான டாமட்டாங்க சோலசிக்கோ அடிச்சிருப்பாரு. அதில் கான்ட்ரவர்சி உருவாயிருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் ஃபேக்டோ வந்து சோலசிக்காவுக்கு சூப்பர் கிக் விட்டுருவாரு. அதனால வந்து இந்த மேட்ச்ல வந்து ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவென்ட் மேட்ச்ல தோத்துருப்பாங்க. அதனால இப்போ என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கான ஸ்டோரி லைன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆக ஆரம்பிச்சு எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஸ்டோரி லைன் பயங்கரமாக உருவாகி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு ரெசில்மேனியா 41 ஒரு பெரிய மேட்ச் விளையாடுற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் இன்னொரு ரெசில்மேனியா மேட்சை இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கோடி ரோட்ஸ்க்கு வந்து ராக் ஒரு ஆஃபர் பண்ணியிருப்பாரு. அந்த ராக் ஆஃபர் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா நீ எனக்கு அடிமையாக இரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணியிருப்பாரு. அதை நீ நல்ல முடிவெடுத்து சொல்லி உனக்கு இந்த எலிமினேஷன் சேம்பர் வரைக்கும் டைம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். இது எலிமினேஷன் சேம்பர் டயத்தில் தான் வந்து கோடி ரோட்ஸ் வந்து ராக்கோட ஆஃபரை அக்செப்ட் பண்ண வர மாட்டாரான்றது தெரியும். அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் ராக்கோட சேர்ந்து ஒரு ஹீல்டனாக மாறிடுவார். கோடி ரோட்ஸ் ஹீல்டன் பண்ணும்போது அப்போ வந்து அவரோட ரெசில்மேனியா மேட்ச்ல ஃபேஸ் 10 இருக்கிற ஒரு ரெஸ்லர் தான் ஆப்போனண்டா வரணும். அப்படி பார்த்தா ஃபேஸ் 10 இருக்கிற ரெஸ்லர் டாப் ஆஃப் த ஃபேஸா ஒரு காலத்துல இருந்த ரெஸ்லரான ஜான் சீனா அவர் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல இருக்காரு. கோடி ரோட்ஸோட சாம்பியன்ஷிப்க்கு நம்பர் 1 கண்டெண்டர் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல இருக்காரு. அந்த மேட்ச்ல ஜான் சீனா ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. கோடி ஹீல் பண்ணும் பட்சத்துல கோடி ஹீல் வர்ஸ் ஜான் சீனா ஃபேஸா இருக்கும் மேட்ச். ரெசில்மேனியா மேட்ச் 41 மெயின் ஈவென்ட்டா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா இவங்க ரெண்டு பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. இதுதான் இந்த வருஷம் ரெசில்மேனியா பிளானா இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.